உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மீனராசி அன்பர்களுக்கு புதன் ப்ளஸ் ராகு இணையக்கூடிய காலகட்டங்கள் 65 நாட்கள், பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நீடிக்கும். இந்த காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். மீனராசி அன்பர்களே, ரொம்ப மன இறுக்கத்திலும் இனம் புரியாத மன உளைச்சல்களும் உங்களை சூழ்ந்து இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பட் உங்கள் உழைப்பெல்லாம் மற்றவர்கள் பயன்படுத்தி அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பட் உங்களுடைய வாய்ப்புகள் உங்களை சூழ்ந்து நிற்குது. ஜஸ்ட் எல்லாம் நெருங்கி வருது. ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் மிஸ் ஆகுதுன்ற ஒரு மன வலி உங்களுக்குள்ளே இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய காலமாக அடுத்தடுத்த காலகட்டங்கள் இருக்குது. ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த ஜென்மச்சனி வந்ததிலிருந்தே உங்களுக்கு எல்லாமே ஒரு 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 அறையில் போட்டு உங்களை லாக் பண்ணி அப்படியே உட்கார வச்சா எப்படி இருக்கும், எந்த வித ஒரு தொடர்பும் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு நிலை. இந்த நிலையிலிருந்து மீண்டும் வெளியில் வர வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பாக இப்போ இந்த கிரகங்களுடைய சேர்க்கையால், அதுவும் 4 கிரகங்கள் சேரப்போகுது. ஃபஸ்ட்டு ராகுவும் புதனும், அடுத்தது பார்த்திங்கன்னா அவர்களுடன் செவ்வாயும் சூரியனும் 23ஆம் தேதி செவ்வாய், 16ஆம் தேதி சூரியன் இணைகிறாங்க. அப்போது இந்த காலகட்டங்கள் என்ன நடக்கும்னா, ரொம்ப நாளில் நீங்கள் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் யார் யார்கிட்ட ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாக நிற்கிறீங்களோ அந்த இடத்துல ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல கிடைச்சிடும். ஒன்று, பிஸ்னஸ் ரீதியில் பெரிய லெவலில் ப்ராஜெக்டை உருவாக்கி உங்களுடைய திறமையை கொண்டு ஹை லெவலுக்கு போகக்கூடிய நிலைமை, ஆனால் என்னன்னே தெரியல, அது நடக்காமல் பிரேக் ஆகி நிற்குதுன்னு வருத்தத்தில் இருக்கிறவங்க இப்போ ஜம்ப் ஆகி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டங்களாக இருக்கும். எவ்வளவோ பணத்தை கொடுத்து வாங்கி எவ்வளவோ சம்பாரித்து எத்தனையோ பேருக்கு நல்லதை செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாம் உங்களை சுற்றி இருக்குது. பட் ஆனால் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியல, எதையும் சேவ் பண்ண முடியாமல் போயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ மீனராசி அன்பர்களுடைய இந்த நிலை, இந்த இடத்துல இந்த கிரக அமைவுகளால், இந்த கிரக சேர்க்கையால், இங்கே உங்களுடைய 12ஆம் பாவத்தில் இந்த கிரக சேர்க்கை கும்பத்தில் நடக்குது. இது 100% உங்கள் வாழ்க்கையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோக அமைப்புன்னு நம்ம சொல்லுவோம். 6ஆம் அதிபதி உங்களுக்கு 12ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. அதே நேரத்தில் 3ஆம் அதிபதியும் அதே இடத்துக்கு தான் வரப்போகிறாரு. அஷ்டமாதிபதியும் அதே இடத்துக்கு தான் வரப்போகிறாரு. அப்போது 12ஆம் பாவாதிபதியினுடைய வீட்டில் அவர் தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சடன் திருப்பம். இந்த இடத்துல நீங்கள் அப்படியே ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அருமையான, இந்த 7 சனியிலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டங்கள். பட் அதே சமயம் நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா கட்டலாம், பூமி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சா வாங்கலாம், வண்டி வாகனங்களை வாங்குறது தவிர்க்கலாம், நகை ஆபரணங்களை வாங்குறது சற்று தவிர்க்கிறது நல்லது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதிரி போடுங்க. ஏன்னா அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்தாலும் அதற்குரிய பிரச்சனைகள் வரும், மீண்டும் கொண்டு போய் அதை அடமானம் வைக்கிற நிலைமை உருவாயிடும். ஆக இருக்கிற கடனிலிருந்து நான் வெளியில் வரதே பெரிய விஷயம், இதெல்லாம் எங்கே நான் வாங்குறதுன்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாமே மீனராசி அன்பர்களுடைய நிலை இருக்கலாம். பட் ஆனால் சாதிக்க பிறந்தவங்க, பெரிய நல்ல உச்சகட்ட உயர்தர நிலையில் இருக்கக்கூடியவங்க, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல துறையில் வேலை செய்யக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் தான். நல்ல உத்தியோக நிலையிலையும் சரி, நல்ல ஆளுமை திறனும் சரி, எல்லா விதத்திலையும் பலமான ஒரு குடும்பத்தினுடைய மேனேஜ்மெண்ட்டை எப்படி கொண்டு போகணுன்ற எல்லா ஆற்றலையும் இவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அன்புக்கு அடிமையானவங்க. ஆனால் கொஞ்ச காலமாகவே நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளை புரிஞ்சிக்கல, நம்மளை சார்ந்தவங்களும் நம்மளை புரிஞ்சிக்கல. பணம் வருது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. நாளுக்கு நாள் இன்னும் பணம் தேவைப்படுது. இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டு போக போகிறோன்ற ஒரு பயம், ஒரு பதட்டம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய அருமையான ஆற்றலும் திறமையும் மேன்மையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்கப் போகுது. உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களில் சில மாற்றங்கள் கிடைச்சி ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப விரயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான காலம். அதுதான் நான் சொன்னேன், வீடு கட்ட முடிஞ்சால் கட்டுங்கன்னு சொன்னீங்களா. அதே போல் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள், ரொம்ப நாளாக திருமணம் தடையாகிட்டே இருக்குது, பார்த்த இடமெல்லாம் மிஸ் ஆகுது.
எல்லாம் கூடி வருது. நடக்கணும்னு நினச்சோம், கடைசியில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் நடக்கும். அடுத்தது திருமணம் ஆனதும் தெரியல, கடைசியில் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு. இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மீண்டு வரத்துக்கு உண்டான அருமையான ஒரு காலமாக இது மாறும். இந்த இடத்துல முயற்சிகளை எடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வண்டி வாகனங்களில் போகும் பொழுது மிக எச்சரிக்கை அவசியம். அதே நேரத்தில் பிள்ளைகள் விஷயங்களிலும் சற்று கவனம் தேவை. அவர்களது திருமண முயற்சிகள் தடைப்பட்டு நின்று இருக்கும், அது உங்களுக்கு கைகூடுற நேரம். ஏற்கனவே குடும்பத்தில் நடந்த திருமணத்தினால் சில பிரச்சனைகள் இருக்கும், அது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரிலீவ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு கொடுத்த பணம் கை வந்து சேரலையேன்ற ஒரு மன வருத்தம் இருக்கும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த மன வருத்தத்தை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கும் அந்த பணம் உங்களை சேரத்துக்குண்டான வாய்ப்புகளும் இந்த இடத்துல உண்டாகும். மேலும் மீனராசி அன்பர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் ரொம்ப நாளாக தடையாக இருந்ததுன்னா இப்போ அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்கள். 100% அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பட் அதை நீங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இது இருக்கும். எழுந்த வேலையை மீண்டும் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு பெருகும். மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். மேற்கொண்டு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய கடவுளுடைய அனுகிரகம், உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பிஸ்னஸ் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய அந்த டவுன், அதாவது உங்களுக்கு இந்த சரிவுகள் அழகாக மேலே ஏறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அடுத்தது குரு அழகாக உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அவருடைய பார்வை உங்களுக்கு சடனாக விழும் பொழுது பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். அப்போது அதற்கு இது ஒரு மூலக்கூறாகவும் இது முதல் படி வெற்றிப்படியாகவும் இருக்கிறதுக்கு உண்டான 100% வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டாகிடும். கண்டிப்பாக முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது மேலும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக்கிடும். ஆக மீனராசி என்பவர்களுக்கு இந்த கால நிலையை சரியாக பயன்படுத்தி உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.